இந்த வீடியோ பார்க்க போனா ஆண்ட்ராய்டோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. ஆண்ட்ராய்ட்ல உங்களுக்கே தெரியாத சில பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பார்க்க ஒரு ட்ரிக் என்ன பாத்தீங்க அப்படின்னா USB ஓட ட்ரிக் தான். சோ USB வந்து இன்பில்ட்டா செட் பண்றது எப்படி அப்படிங்கறத டெவலப்பர் ஆப்ஷன் போய் பார்க்கலாம். ஒவ்வொரு முறையும் ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல் அப்படின்னு கொடுக்கிறதுக்கு பதிலா டிஃபால்ட் USB அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே ஸோ அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னாலே டிஃபால்ட் USB அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து டிஃபால்ட் USBக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது மூலியமாக வந்து நீங்கள் வந்து ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டேட்டா கேபிள் இன்சர்ட் பண்ணும்போது வந்து டிஃபால்ட் USBயில் வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இன்பில்ட்டா செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதனால் நிறைய நேரம் சேவ் ஆகும். ஸோ அதே செக் பண்ணி பாருங்க. ரெண்டாவது பார்க்க ஒரு ட்ரிக் என்ன பார்த்தீங்கன்னா ரேமோட ரியல் டைம் யூசேஜ் வந்து பார்க்க போறோம். ஸோ இதை பார்க்கறதுனால என்ன லாபம் பார்த்தீங்க அப்படின்னா உங்க ஃபோன் வந்து எதனால ஹேங் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை வந்து ஸ்டாப்பும் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ட்ரிக்கை பார்க்கலாம். ரேமோட ரியல் டைம் யூசேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரன்னிங் சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ள தான் இருக்கு. ரன்னிங் சர்வீஸ் அப்படின்னு போனீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும் எவ்வளோ ஜிபி ரேம் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஆப் வந்து கேப்பபிலிட்டி பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிறத. ஸோ உங்களுக்கு தேவையில்லாத ஆப்பை வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணோடனே அங்கே ஸ்டாப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த ஆப் வந்து ரன் ஆகாது. ஸோ இது மூலியமாக நிறைய ரேம் வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். நம்மளோட கேமிங்காகவும் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ்க்காகவும் இதை வந்து அப்படி ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படுவாங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா பார்க்க போறதுக்கு நம்ம பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் தான். வாட்ஸ்அப்ல வந்து சில பேர் வந்து பிசினஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து மெசேஜ் எக்கச்சக்கமா வர ஆரம்பிக்கும். சோ அந்த எக்கச்சக்கமா வர மெசேஜ் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனா சில நேரத்துல வந்து எல்லா மெசேஜுக்கும் வந்து அட்லீஸ்ட் ஃபார்வர்டிங் ரிப்ளைவாவது அனுப்பிச்சாகும். சோ அப்படி ரிப்ளை பண்றதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்கு. சோ அதை பத்தி பார்க்கலாம். இந்த ட்ரிக்கு நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல இருந்து ஒரு ஆப் டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். வாட்ஸ்அப் ஆட்டோ ரிப்ளை அப்படிங்கிற ஆப் வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் நான் முடிஞ்ச கீழே கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் சில பல பெர்மிஷன் கேட்கும். அந்த பெர்மிஷன் வந்து எனேபிள் கொடுத்ததுக்கு அப்புறம் ப்ரீ செட்டா நம்மளால வந்து ரிப்ளைஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உதாரணத்துக்கு ஹாய் ஹலோ அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ரிப்ளை வந்து கொடுக்க முடியும். இது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை பற்றி ஒரு வகையாக கேட்குறாங்க வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ப்ளோயர் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ப்ளோயரோட விலை எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக வந்து ப்ரீசெட் பண்ணிக்க முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடிங் நாலேஜ் உள்ளவங்க சில பேர் பண்ணுவாங்க இல்லையா, இந்த கோடிங்க்கு லாஸ்ட் கோடிங் 6 அந்த மாதிரி 7 அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து டெடிகேட்டான ஆப்ஷன் இருக்குது. இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்பரை சேவ் பண்ணாமே இது மூலியமாக மெசேஜ் அனுப்ப முடியும். நீங்கள் நம்பர் வந்து சேவ் பண்ண தேவையில்லை. ஏதாவது ஒரு தேவையில்ல தேர்ட் பார்ட்டி பர்சன் வர்றாங்க அப்படின்னா அவங்க நம்பர்லாம் நம்ம சேவ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து அதில் வந்து செகண்டரி ஆப்ஷனாக வந்து நம்பர் சேவிங்கானது இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து அவங்க பேர் சும்மா என்டர் பண்ணிட்டு அங்கே வந்து மெசேஜ் பண்ணிங்கனாலே போதும், அவங்களுக்கு மெசேஜ் போயிடும். ஸோ தேவைப்படும் கண்டிப்பாக இந்த ஆப்பை செக் பண்ணி பாருங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா குரோமோட விஜிட்டோட ட்ரிக் தான். ஸோ குரோம்ல வந்து நிறைய விஜிட்ஸ் இருக்கு, நிறைய ஃபிளாக் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை பற்றி டெடிகேட்டாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ட்ரிக் பார்த்துருவோம். என்ன அப்படின்னா குரோமோட ஃபிளாக் வந்து இன்பில்ட்டா நம்ம செட் பண்ணிக்க முடியும். அது வந்து ஒரு விஜிட்டும் நம்ம ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ட்ரிக்கை பார்க்கலாம். இந்த ட்ரிக்கு நீங்கள் வந்து குரோம்குள்ளே போய் சர்ச் பாரில் வந்து குரோம் /flag அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் குரோமில் வந்து. இதுக்கான டெடிகேட்டடான வீடியோ நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரோம் விஜிட் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு இன்பில்ட்டான சர்ச் பார் மாதிரி. ஸோ இது வந்து பிக்சல் மொபைலில் மட்டும்தான் இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் நார்மல் மொபைல்ஸுக்கு வந்து நம்ம இதை எனேபிள் பண்ணுறது மூலியமாக கொண்டு வச்சுக்க முடியும். ஸோ கூகுள் அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஸ்க்ரீனை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி பிடிங்க. பிடிச்சதுக்கப்புறம் விஜிட் அப்படிங்கிற ஆப்ஷனில் பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் ஆயிருக்கும். குரோமோட விஜிட் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து பிளேஸ் பண்ணிங்க. இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இன்பில்ட்டா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்காக்னிட்டோ மோட் கிடைக்கும். அதே மாதிரி வாய்ஸ் சர்ச் பண்றோம் இல்லையா, ஸோ அது கிடைக்கும். அந்த டைனோசர் கேம் இருக்கும் இல்லையா, நிறைய பேருக்கு அது பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது, அந்த கேமும் கிடைக்கும். ஸோ ப்ரீ செட்ஸா இவ்வளவு வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கும். ஸோ தேவைப்படுவாங்க இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஃபிளாக்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். அடுத்த போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா டெலகிராமுக்குள்ள வந்து நம்ம இன்பில்ட்டா வந்து நம்மளோட கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து டர்ன் ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத ஒரு சின்ன ட்ரிக்கா பார்க்கலாம். அன்லிமிட்டடான கிளவுட் ஸ்டோரேஜ் இதுக்குள்ள இன்பில்ட்டா இருக்கும். இந்த ட்ரிக்கு டெலகிராம் ஓப்பன் பண்ணுங்க. டெலகிராமில் வந்து நீங்க தனியா ஒரு சேனலை வந்து கிரியேட் பண்ணுங்க. டெலகிராமுக்குள்ள சேனல் கிரியேட் பண்ணலாம். ஸோ கிரியேட் பண்ணதுக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிரைவேட் பப்ளிக்னு இருக்கும். நீங்க வந்து பிரைவேட் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ உங்களுக்கு மட்டுமே அந்த சேனல் சொந்தமா இருக்கும். ஸோ அந்த சேனலுக்குள்ள எவ்வளோ வீடியோ வேணுமோ அவ்வளோ வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்க, எவ்வளோ ஃபைல் வேணுமோ அப்லோட் பண்ணுங்க. ஸோ கிளவுட் ஸ்டோரேஜ் இன்பில்ட்டா இருக்கும். ஸோ உங்களோட பாஸ்வேர்டு உங்களோட நம்பர் இல்லாமல் இந்த சேனலை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஸோ இன்பில்ட்டான கிளவுட் ஸ்டோரேஜ் வித்தவுட் எனி பேமெண்ட்ல இருக்கும்போது ஸோ நம்ம ஏன் வேற பார்ட்டி வந்து தேர்ட் பண்ணணும். ஸோ டெலகிராமில் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பார்க்க போதும் டெலகிராமுக்குள்ள தான். ஸோ நீங்கள் ஏதாவது வீடியோவோ இல்லை ஏதாவது ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த ட்ரிக் டெலகிராமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேவையில்லாத தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ அந்த ட்ரிக்கை பார்க்கலாம். டெலகிராமுக்குள்ளே வந்து ஈஸியாக வந்து டவுன்லோடிங் ஆப்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே இல்லாத ஆப்ஷனே இல்லை போல இருக்குது. டேரக்ட் லிங்க் ஜென்ரேட்டர் அப்படின்னு டெலகிராமில் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே ஒரு ப்ரீ செட்டான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து உங்களோட லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டவுன்லோட் பண்ணுமோ அதோட லிங்க். உதாரணத்துக்கு நான் யூடியூபோட ஏதோ ஒரு வீடியோ லிங்க் நம்ம வீடியோ லிங்கை வந்து பிளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா பிளேஸ் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா அதுவாக ஒரு ஜென்ரேட் பண்ணும். அதுக்கப்புறம் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டவுன்லோடிங் ஆப்ஷன் தனியாக காமிக்கும். ஸோ இது மூலியமாக டவுன்லோட் பண்ணும். ஸோ தேவைப்படும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பாங்க, சூப்பராக இருக்கும்.
வீடியோ பார்த்துப்பீங்க, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல வேற எந்த மாதிரி போடலாம் அப்படிங்கறது சொல்லுங்க. ஸோ ஃபிளாக் ஆப்ஷனோட குரோமோட சீக்கிரமா உங்க சேனல்ல வரும். ஸோ அதுக்கான ப்ரீசெட் லெவல் தான் இறங்கிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சைனிங் ஆஃப் ஃப்ரம் அஸ். பை.